தான் ஐடி விங்ல தான் உட்காந்து ட்விட்டர்ல நாட் போடியா இன்ட்ரெஸ்ட் கோப்பர்களும் வச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. கொடுக்கலாம்டா. பிரகாஷ் நம்ம யூஸ் பண்ண ட்விட்டர் இல்ல இது வேற. ட்விட்டர்ல நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்கலாமான்னு கேட்டான். தரலாம் இதனால வரும். அது அல்காரிதம் ரொம்ப கேவலம்டா ட்விட்டர் அல்காரிதம். ஆமா இப்ப ஏதாச்சும் ஒரு கலாச்சி டைப் பண்ணினா கீழே அதே போஸ்ட் வரும். அது ரிலேட்டடா அதோட ஒரிஜினல் போஸ்ட் வரும். அந்த மாதிரி ஆகும். மேல அதுக்கான ட்ரோல் இருக்கு, கீழே அதுக்கான ஒரிஜினல் போஸ்ட் கரெக்டா வரும். ஆமா, ட்விட்டர்லாம் வந்து ஒருத்தனுடைய மூட ஸ்பாயில் பண்றதுக்கு ஏத்த பிளாட்ஃபார்ம். அதனாலதான் வந்து பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களும் ட்விட்டருக்கு வந்து ஆடே தரமாட்டானுங்க. மெட்டா கூகுள் ஆடு மட்டும்தான். அவனுடைய கஸ்டமர்ஸ் வந்து ட்விட்டர்ல இருக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். அது ட்விட்டர்ல ஆடை கொடுத்து அவனுடைய பிராண்டோட வரியை குறைச்சிக்க மாட்டான். ட்விட்டர்ல காசு சம்பாதிக்கலாம்டா. அது நம்மளெல்லாம் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாதுடா. இம்ப்ரெஷன் வந்து மில்லியன் கணக்குல வேணும். வரணும். அதான் விஜய் அவர் இருக்காருல்ல, அவர் ஐடி அந்த மாதிரி இருந்தா ஒரு மாசத்துக்கு ஒரு 5 லட்சம் தெரியல, ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் வரணும். அன்னைக்கு ஒருத்தன் ஏதோ ஹாலிவுட்ல யாரோ பில்கேட்ஸோட மகளோட போட்டோ போட்டு தான் பில்கேட்ஸோட மக போட்டு அப்படின்னு ஏதோ போட்டோம்னா கிட்டத்தட்ட 150 மில்லியன் இம்ப்ரெஷன் நம்ம அவன் ஏதோ போட்டிருந்தான். இது மூலியமா இவ்வளவு வந்திருக்குன்னு. அது எவ்வளவு லட்சக்கணக்கை தாண்டி போயிருந்துச்சு. போட்டானாவே வந்து எப்படி ஒரு 50 மில்லியன் இம்ப்ரெஷன் வந்துடும். அவனுக்கு என்னடா அவனோட இதான்றது. அதான் அவன் வந்து கண்ட மேனிக்கு வந்து அவன் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கான் அவனுக்கு இருக்கு. அந்த நாயினாலதான் நிறைய பிரச்சனையே, மஸ்ட்னாலதான். அவன் எப்ப ட்விட்டரை வாங்கினானோ அப்ப இருந்து ரெசெஷன் ஆரம்பிச்சது. விண்வெளியில ஏதோ வந்துச்சாமே, ஏதோ வேற இதை சேர்ந்த ஆப்ஜெக்ட் ஏதோ அது டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரியல. அதான் அது சூரியனை நெருங்கி போய் அதோட நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போச்சான். இவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுறது பாசிபிளே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி. எது இப்ப நம்ம கேலக்சி வந்து ஒரு எப்படி சொல்ற ஆன்டி கிளாக் வைஸ் அந்த இதுல சுத்திட்டு இருக்கான். அதுக்கு ஆப்போசிட்ல அவ்வளவு ஸ்பீட்ல போச்சோம். அதெல்லாம் சொன்னாங்க. அது அதுக்கு ஏதோ டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஏதோ ஏலியன் இருக்க மாதிரி. ஆனா அது நம்ம எப்படி சொல்றது, நம்ம கேலக்சியோட அந்த இது கிடையாதான். அது வேற ஏதோ இது ஏதோ இது 3வது தாட்டியான். இதுக்கு முன்னாடி 2 வந்திருக்கு. ஆனா இதுதான் இருக்கிறதுலே சரியான பெருசம். சரி கைஸ், நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணல. நான் அப்ப எனக்கு ஒருத்தன் கொடுத்துட்டு போயிட்டான் வந்து இந்த மாதிரி ஓட்டுக்காக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல கொடுத்துட்டு என்ன பண்ற போயிட்டாங்க. வந்து நடக்கும், கேம்ப் நடக்கும். நீ எங்க பூத் போடுவியோ ஓட்டு போடுவியோ அந்த இடத்துல கேம்ப் நடக்கும். போயிட்டு அவங்க ஹெல்ப் கேட்டு ஃபில் பண்ணிடு. அப்படியா? ஒரு போட்டோ இல்ல வெளியே இருந்து கூப்பிட்டாங்க எங்க அம்மா. அவங்க சும்மா அப்படிதான் கேட்பாங்க, ஓட்டு போடுறதுக்கு கூப்பிடுவாங்க, கதவை திறக்காத அப்படின்னாங்க. சரி நான் தான் ஏதாவது காசு கீசு கொடுப்பாங்க அப்படின்னு ஒருக்காக போய் என்னன்னு கேட்டேன். பார்த்தா ஃபார்மை கொடுத்துட்டு ஃபில் பண்ணணும்ப்பா, என்ன என்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்டானுங்க. கேட்டுட்டு கொடுத்துட்டு எங்க அம்மா கொஞ்சம் தெரியும் போல அவனை. அதனால உட்காந்து அவன்கிட்ட உட்காந்து கொஞ்சம் அழுதுட்டு பேசிட்டு இது பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அது வாட்டி கிடக்குது. அது என்னன்னு உனக்கு தெரியுமா பிரகாஷ்? இல்ல இப்பதான் சொல்ல? இல்ல, எனக்கு அந்த நியூஸ் மதன் கௌரி வீடியோ பார்த்தனால தெரியும். அதுக்கப்புறம் தான் அண்ணா பிரகாஷுக்கே இப்படிதான் நம்ம கீழே இருக்கீங்களா பாரு என்ன ரேஞ்சில இருக்கும்னு. ஆனா ஊர்ல கொண்டு வருவாங்க, எப்படி சொல்றது, ஒரு ப்ராப்பரா பண்ணிருக்கணும். அதெல்லாம் அவங்களே அந்த இதெல்லாம் எடுத்து அந்த இதெல்லாம் பண்ணிருக்கணும். போட்டிருப்பாங்க. அவன் கிடைக்கிறான்.
இப்ப எத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணும்? ஏதாவது டைம் லிமிட் இருக்கா? அவன் வந்து போயிட்டு நான் வந்து இன்னும் வாங்கிக்கிறேன்க்கா 15 நாள் இன்னும் அப்படின்னு 15 சொல்லிட்டு நாள் என்னமோ போயிட்டான். தான்டா இருக்கு. அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு 2 நாள் என்னை ஃபில் பண்ண சொன்னாங்க. சரி அதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். எனக்கு வந்து இவ்வளவு மேண்டேட்ரி இது இல்லைன்னா ஓட்டே இல்லை, அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு. அட பாவி. எனக்கு வந்து சர்வே எடுக்கிறாங்கன்னு தான் தெரியும். நான் வந்து இது வந்து இந்த இது இதே மாதிரின்னு நிறைய தெரியாது. பேருக்கு தெரிய மாட்டேங்குதுடா. அது கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்ன்றது. வெளியூர்ல இருக்கவங்க எல்லாம் வீட்டுல பண்ணி இது பண்றோமா? ஆன்லைன்ல பண்ணிக்கலாம்டா. ஏ நைஸ் கேஸ். ஆன்லைன் ஃபார்ம் இருக்கா யார்ட்டாவது? அப்பனா கூட நானே பண்ணுவேன். ஏதாச்சும் வீடியோ பார்த்து பண்ணு. தெரியலாம். என்ன பண்ண போறீங்க? ஏன் கேம் ஆச்சு போடுவோமா? அவ்வளவுதான், ஒரு 1/4 மணி நேரம் பேசுங்க, போன கட் பண்ணிடலாம். என்னடா இப்படி சொல்றீங்க பசக்கனே? நந்தாத மெசேஜ் பண்ணிருக்கான்டா. என்னமா டைம் ஆச்சாமா? இன்னும் 3 நிமிஷம் இருக்கு கைஸ். 3 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க உனக்கு. இல்லண்ணா 12:30 வரை வெயிட் பண்றான். இல்லடா நான் சும்மா போடுறேன். நியூ வீடியோ போட போறானா பிரகாஷ், அதுக்கு சொல்றான். அது வரைக்கும் ஓபன் பண்ணிடாத அப்படின்னா. லைவ் போடுறதுக்கு வந்து 50 சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா சேனல் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஆமா, அதுக்கப்புறம் வந்து சம்திங் ஏதோ ஃபர்ஸ்ட் 24 hours வெயிட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் தான் பண்ண முடியுமா. ஆமா சரி, நான் லிங்க் அனுப்புறேன். சேனல் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்க 50 பேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. சரிதானே? லைவ் எதை லைவ் போட போற? இந்தா நம்ம பேசுறதுதான். ஆல்ரெடி டிஃபரெண்டா போடுங்கடா. அப்படி போட்டாதான் கொஞ்சம் ரீச் ஆகும். கன்சிஸ்டன்ஸா இருந்தா வந்துரும் கைஸ். கண்டமணி வீடியோ டெய்லி போட்டோன்னு வச்சுக்கவேன், பிடிச்சிருவான் யூடியூப்காரன். இடையில கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் அந்த அளவுக்கு பெரிய ரீச் எல்லாம் வேணாம் கைஸ். நம்ம சும்மா ஷார்ட்ஸ் எல்லாம் போடணும்னா கட் பண்ணணும். லைவ்னா தான் போட்டு அப்படியே உட்காந்துடலாம். ஆனா என்ன கொஞ்சம் ஏதாவது பிரைவேசி மேட்ரு இதெல்லாம் நம்ம ஸ்கிரீன் அப்படியே ஷோ பண்றோம்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதான் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். எதை இப்ப பேசுறது? ஆமா, டேய் மயிரு, ஒரு 30 மினிட்ஸ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 10 மினிட்ஸா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எது பேரோட ரெக்கார்ட் பண்றியா? எது வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்றியா? இல்ல பேர் தான் ரெக்கார்ட் பண்றேன். இதை வச்சுட்டேன், கவலைப்படாதீங்க. நான் என்னன்னு சேவ் பண்ணிருக்கேனோ அதை பிளாங்க் பண்ணிட்டேன். ப்ரொஃபைல் போட்டோவே நான் நம்ம அப்லோட் பண்ணாட்டி யோகராஜன் ஃபேன்ஸ், தருண் ஃபேன்ஸ் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. சேனல் பேர் என்னடா? டேய் இப்பதான்டா அக்கவுண்டே கிரியேட் பண்ணிருக்கேன். சேனல் பாய்ஸ்னு வச்சிடலாம் கைஸ். என்னது நைட் பாய்ஸ்னு சொல்லி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிருக்கேன் கைஸ். அப்புறமாட்டி உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ண போற? நம்பர் கொடுத்தா இல்ல கிரியேட் பண்ணிட்டேன். இல்ல இமெயில் ஐடிக்கு மேண்டேட்டரி நம்பர் வேணும்னு அவசியம் இல்ல, சும்மா யாருனாலும் கிரியேட் பண்ணலாம். சிலது கேட்பாங்களடா. அப்ப நீ பேரு, டேட் ஆஃப் பர்த், அவ்வளவுதான். இப்ப இன்னொரு இமெயில் ஐடி ரெஃபரன்ஸ் அந்த இது கொடுக்கணும்ல. இது அதெல்லாமே ரெக்கவரி அதெல்லாம் செட் பண்ணலாம். சும்மா நீ எத்தனை நாள் கிரியேட் பண்ணலாம். நம்ம வேணா சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துடலாம். அதே ஒரு கண்டென்ட்டா போடுவோம். யாரு சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அவங்களோட வந்து ஒரு இமெயில தர போறோம் அப்படின்ட்டு 10 ரூபாய் இன்க்ரீம்
கேம் ஆடுவா பிரகாஷ், அதே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண அதுதான் வேண்டியதான் கைஸ். ஏதாச்சும் நம்ம கேம். வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் சும்மா போட்டு பார்ப்போம் வந்து என்னன்னு சொல்லிட்டு. நம்ம ஆக்சுவலி சும்மா பேசுறதே ரெக்கார்ட் பண்ணி அங்கே லைப்ரரியே யூஸ் பண்ணிக்கலாம். என்னைக்காவது உனக்கு பார்க்கணும்னா நீயே போய் பார்க்கறதுக்கு கூட யூஸ் ஆகும். அன்னைக்கு இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்கும்ல. அன்னைக்கு ஒரு நாள் வெட்டியா இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப பாதி பேர் எல்லாம் அப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆரம்பிச்சோன்னதான்டா பாதி பேர் எல்லாரும் டாக்குமெண்டேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோன்னதான் பாதி பேர் இப்ப இருக்கிறது. அப்படியே கடைசியில பார்த்தா இன்ஃபுளுன்ஸ் தான் மாறிடுறானுங்க. ஏதாச்சும் இந்த பொருள் வீட்லயே நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாறிடுறானுங்க அவனுங்க. rummycircle.com நீங்க பச்சை அமுக்குனீங்கன்னா அவ்வளவுதான். இந்த பிக் ஸ்மால் கெஸ் பண்ணுங்க. போடக்கூடாது. ஒன்லி ஃபேன்ஸா? சுபாஷ் சுபாஷ் என்னடா ஓகே தானே? இது ஒரு பாத்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐல லைவ். இவன் வந்து பையன் தான். அவன் வந்து கோடு எழுதி அவன் பண்றது எல்லாமே பொண்ணா பண்ற மாதிரி பண்ணிட்டான்டா. அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறானுங்களா. யூடியூப்லாம் ஃபுல்லா ஏஐ வீடியோஸ் ஆடி கொடுமையா வருதுடா. எங்க அம்மா எல்லாம் ஃபுல்லா தானே பாத்துட்டு இருக்காங்க. குழந்தை பறக்குது, குழந்தை பேசுது, இதெல்லாம் உண்மையானு என்கிட்ட கேக்குறாங்க. நான் என்னத்த நான் சொல்றது? சாமி அப்படியே பேசுற மாதிரி எடிட் பண்ணிருக்கானுங்க. நான் நாட்டு ஸ்கூல்ல கொடுத்து பாத்துட்டேன். சம்டைம்ஸ் பார்த்தா கண்டு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது ரியலா ஏஐன்ட்டு ஏதாச்சும் போட்டோ வந்தாச்சும் பாக்குறோம்ல இன்ஸ்டால. ரியலா ஏஐன்ட்டே தெரியறது இல்ல. எப்படி சொல்றது, அன்னைக்கு கருணாநிதியோட ஒரு பழைய இது அதை எடுத்து எவனோ போட்டா தளபதி கச்சேரி வைப்புன்னு அது கீழே கிடந்து அழுகுறாங்க. வீடியோ டெலிட் பண்ணி ரியல் மாதிரியே இருக்கு. அப்படியே கீழே உட்காந்து போலீஸ்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு திரும்ப வீடியோ போடுறான். இவங்க என்னடா போலீஸ் அதுக்கு ஒரு வீடியோ போடுறான். அவ ஏதோ இங்கே வெளிநாட்டுல இருக்கான் போல அந்த ஐடிக்காரன். அதனால தைரியமா எல்லாத்தையும் இது பண்ணி போடுறான். என்னென்னமோ வருது. ஏதோ அம்மன் பேசுற மாதிரி, குழந்தை பறக்குற மாதிரி. நான் வந்துட்டு இப்ப எங்க வீட்டுல வந்து பாரு எப்படி பண்ணுது பாருன்னு காமிக்கிறானுங்க. இல்ல நானும் தனியா வாங்கி ஒரு உள்ள வந்து ஃபுல் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா ஒரு 2 வீடியோக்கு அப்புறம் திரும்பி அதே அந்த நல்லா இருக்கேன்னு அவங்க ஒரு 2 தடவை பாக்குறாங்களா, அவன் பிடிச்சிடறான். இதான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சி இத கருவத்தே திரும்ப அது ரெக்கமெண்ட் பண்ணாத. அப்படி எப்ப ஹிஸ்டரி ஆஃப் பண்ணி வச்சுனா அப்படியே நம்ம பார்க்க ஆனா மாதிரி ஹையஸ்ட் வியூஸ் அந்த மாதிரி தானே காட்டும். ஒரு மாதிரி எதுவுமே காமிக்காது. ஹிஸ்டரி ஆஃப் பண்ணி வச்சா ஹிஸ்டரி ஆஃப்னா ரெக்கமெண்டேஷனே வராது. நீ சர்ச் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். வராது. ஆமா, நீ சர்ச் பண்ணி எடுக்கணும். நம்ம வரவே வராது. ஹிஸ்டரிக்கு அவங்க வர மாட்டேங்குதும்பாங்கல்ல. அப்புறம் அவங்க என்ன சர்ச் பண்ணி பாக்குறவங்களாடா அவங்க? வரவே வராது. இல்ல நான் ட்ரை பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறேன்னா இல்ல அவங்க வந்து ஷார்ட்ஸ்லதான் அரசியல் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. வந்துட்டு ஏதோ ஸ்டாலினை கழுவி ஊத்துறாங்கன்னு என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. யூடியூப் லைவ்ல கூட நிறைய அரசியல் பேசுறாங்கடா. ஷார்ட்ஸ் லைவ்ல அது யூடியூப் லைவ் வேணா பாருங்க, ஜாலியா இருக்கு. சுபாஷ், நான் 2 நாளுக்கு முன்னாடி சும்மா ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து கிளாஷ் ராயல்ஸ் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஸ்வைப் பண்றேன், அதே மாதிரி ஒரு ஆன்டி உட்காந்து பேசிட்டு இருக்கு. அக்கா சும்மா அக்கா லவ் யூ காங்குறாங்க இந்த மாதிரி சொல்றா தங்கம் அப்படின்னு சொல்லி அவட்டுக்கு சும்மா பேசிட்டு இருக்கா. ஒண்ணுமே பண்றது இல்ல, வெறும் கமெண்ட் மட்டும் படிக்கிறா. இவனுக்கு சும்மா அந்த மாதிரிதான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பம் என்ன கைஸ், பொங்கல் எல்லாம் வரீங்களா? முன்னா போவோம். எங்க கைஸ் பொங்கலுக்குலாம் ஊர்ல வேண்டாம். யோகராஜன் பொங்கல்னா வேண்டாம். கடைசி பொங்கல் கைஸ். கடைசி பொங்கல் யாருக்கு? பொங்கலுக்கு தான் ரைஸா? இல்ல, பொங்கலுக்கு முன்னாடியே
ஒரு 26 பொங்கல் 15ஆம் தேதியா? இது 9ஆம் தேதி படம் இருக்கு. அதெல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா சொல்றான். என்னடா அனில்லாம் சும்மாவாடா? என்னடா சாதாரண டேட்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்றாங்க. இல்ல அதான் டேட் ரிலீஸ் டேட் எல்லாம் கரெக்டா தெரியுதுன்றான். சாதா அணில் நினைச்சீங்களாடா? பிறந்ததுல இருந்தே அணில்றான் தலைவன். பிறந்ததுல இருந்து எல்லாரும் அணிலாதான் இருந்திருப்பாங்க. போத மெச்சூரிட்டி வந்து மாறிடுறாங்க. மெச்சூரிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா அஜித் ஃபேன் ஆயிருப்பாங்க. கேட்டா மெச்சூரிட்டி வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. கேட்டா முதல்ல 32 ஆபரேஷன் அதான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில வந்து கோலா கம்பெனிக்கு ஆடு நடிக்க போயிடுவாங்க. மெக்கானிக் இருந்தா வந்தான்னு சொன்னாலும் நம்புவாங்க. அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை இல்ல, நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ நினைச்சீங்கல்ல குரூப்ல, இன்னைக்கு விட்டா வீடியோ, அது விஜய் விட்ட வீடியோ. என்ன பேசியிருந்தான் அதுல? எலெக்ஷன் வருது, அதை பத்தியா? எஸ்ஐஆர் பத்தி தான்டா ஃபுல்லா. ஓ, அதை பத்தி தானா? வேற ஜென்சி கிட்ஸ் அதெல்லாம் ஆரம்பிச்சான், ஃபுல்லா பாக்கல. அது மட்டும் தான் அந்த ஜென்சி கிட்ஸ் அதான் எனக்கு யாரோ அமுச்சு விட்டுருந்தானுங்க. குரூப்ல. ஓ, குரூப்ல தான் வந்துச்சா? நல்லா தான் அனுப்பிச்சிருக்கான். ஏன்டா அமைதியாவே இருக்கா? ஒரு ஜீவன் அமைதியா தான் இருக்கு. ட்ரிப் பத்தி ஆரம்பிங்க. நேரம் வந்து ஆரம்பிச்சுருப்பா ஏதாச்சும். 2026 எனக்கு புரியல, எனக்கு தெரியாது. போய் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணு. ஏய், உனக்கு ஓட்டு இருக்குடா. ஓட்டு போடணும். அண்ணன் ஓட்டு போடணும்டா. ஓட்டர் ஐடி இது ரெனியூவல் பண்ணிட்டியா எஸ்ஐஆர்? நான் வந்து சிட்டிசன்ஷிப் மாத்திக்க போறேன். சூப்பர். எந்த ஊர்ல போற? கியூபா போறேன். கியூபா போய் கியூபாலாம் அரசியல் என்ன அதிகமா இருக்குமே. அதெல்லாம் ஏன்டா என்னாச்சு? ஏன் கியூபா போற? சொன்னானே வீடு அடிச்சிட்டு சுத்துவேன்னு சொன்னாங்க. வீடு அடிச்சிட்டு சுத்துறியா? சுத்துவேன்னு சொன்னேன். மோகன் ரூமுக்கு போனாலே பண்ணலாமேடா, இதுக்கெல்லாம் கியூபா வரைக்கும் போறேன். கியூபாலாம் நல்லா இருக்கும் கேள்விப்பட்டேன். லீகலா கைஸ்? ஃபாரின் எல்லாமே லீகல் தான் போடா. இந்த vlog எல்லாம் பார்த்தா லீகல்லாம் எல்லா கண்ட்ரி கிடையாதுடா. கண்ட்ரில ஒரு சில சிட்டிஸ் மட்டும் அந்த மாதிரி. ஆமா, உனக்கு டாக்டர் சர்டிபிகேட்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. தமிழ் ட்ரக்கர் போற ஒவ்வொரு வீடியோவும் பாக்குறேன், எல்லா ஊருக்கும் போயிட்டு கஞ்சாவா அடிக்கிறாங்க அப்படிங்கிறான். போற ஊருக்கெல்லாம் சொல்றான். அவனோட வீடியோ கீழ வேற பேச ஆரம்பிச்சிடறான் பாத்தியா இன்னொருத்தன். அவன் யாரு? அந்த பொறுக்கி தமிழ் ட்ரக்கர் எங்கேயோ போய் திரிறாங்க. அத காசி, நம்ம ஊர் காசி இருக்குல்ல உப்பில, ஆமா, அங்கேயே வந்து நம்ம தமிழ் vloggers போய் வீடியோ எடுத்திருக்காங்க. அங்கேயே சர்வசாதாரணமா எல்லாமே கிடைக்கிறான். ஆமா, யாரோ போட்டிருக்கானுங்க. அததான் இதுதான் இது நம்ம உருண்டை அது பேர் என்னடா? பேர் பாங்கு. பாங்க போட்டு பால்ல போட்டு குடிங்க அப்படின்னா வீடியோ பாத்திருக்கேன் நானு. அங்க இருக்க அகோரி எல்லாம் அதான் பண்ணுவானுங்க போல, யாருக்கு தெரியும். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தி நார்த் இந்தியன் தான். சேட்டு மராத்தி என்னன்னு தெரியல, நார்த் இந்தியன் தான்.
அவங்க அந்த அந்த ஏதோ நாள் ஒரு தானே. டைம்ல வந்து என் இதுலயும் அவங்களே ஒருத்தர் வீட்லயே சொல்லியிருக்கானுங்க. பண்ணுவாங்க. ஆமா, வீட்லயே நாங்க பண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கரைச்சு உருண்டையெல்லாம் மாக்கி. அந்த காட்சி அதான் சாமி கும்பிட்டுட்டு அதான் சிவமயம் மாறுதுன்னு அதான் இருக்கு அந்த பக்கம். சிவமயம். ஒரு பேர் என்ன தமிழ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் பாத்திருக்கியா? அவன் தானே, நானும் பார்த்தேன். அவன் தமிழ் சொல்லி காசிக்கு போயிட்டு பாங்க போட்டுட்டு அதே வீடியோ தான் நான் பார்த்தேன். இப்ப அவன் படத்துல நடிக்க ஆரம்பிச்சான்டா. அப்ப ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருந்தான்ல இவனோடது. அது அந்த இவனது மாரி செல்வராஜ் படம் தானே. சிவா நல்ல படம் தான் சொல்லிட்டு இருந்தான், காமெடியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அந்த ஒரு படத்துல நடிச்சிருக்கான்டா, வடிவேலு இவன் நடிச்சிருந்தான்ல. இவன் வந்து வில்லனா யாராவன்? இவன் சிவா எல்லாம் நடிச்சிருந்தானே, அதுதானே சிவா இல்ல கைஸ், இவன் ஐயோ ஆவேசம் வில்லன். அவன் வந்து வில்லனா நடிச்சிருந்தான். ஆவேசன் ஹீரோ வந்து வில்லனா நடிச்சிருப்பாங்க. பகத் ஃபாசிலா மாமன்னன் அந்த கருமன் தான். அந்த படத்துல தெரியல, எவனோ ஒருத்தன் மிதிப்பான் எல்லாமே அவன் தானா. அவன் ஏதோ போட்டிருந்தான் ஷார்ட்ஸ். அவன் வந்து ஒருத்தன் மிதிச்சு கொல்லுவானோ சம்திங். அந்த கேரக்டர் வந்திருப்பான் போல படம் பார்த்ததுல. ஒரு கேம் ஆச்சு போட்டு முடிப்போம்டா. ஏன்டா அடி பண்றீங்க? நான் அவன் ஒருத்தன் திக்கிட்டு இருக்கான் நெட் இல்லாம. இவனுக்கு ஏதோ வெளியே சுத்துறானுங்கன்னு டவுட்டா இருக்கு கைஸ். சுபாஷ் ஆகாஷ் இவனுங்க. சுபாஷ் எங்கடா போலையாடா? அவனும் வீக்கெண்ட் தானா கோவா போயிருவீங்கன்னு இது பண்ணிட்டு இருந்தீங்கடா. எங்கேயும் போலையா? இந்த நாய் தான் கோவாவே போர் அடிச்சிருச்சு அப்படின்னா. கோவாவே போர் அடிச்சிருச்சு, வாரம் வாரம் போனா அப்படிலாம் சொன்னானேடா ஒரு ரூம்மேட். சரி, ஒரு ஸ்கிரிபிள் மட்டும் ஒரு மனசு போடலாம், என்ன சொல்றீங்க? அதுதான் கைஸ் நானும் சொல்றேன், ஸ்கிரிபிள் போடுவோம். தூங்கலாமா? டேய் ஸ்கிரிபிள் போட்டு தூங்கலாம்டா. போடலாம்டா. நீங்க படம் போடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன்டா. டேய் நானும் இல்ல, கடைசியில என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் தான் வந்தேன் நானு. ஏன் படம் ஃபுல்லா பாத்தீங்களா எவனாச்சும் டியூடு? நாளைக்கு பாப்போங்க, ஸ்பாயிலர் பண்ணாதீங்க. நாளைக்கு சரி பாப்போம். நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி பாப்போம், டைம் இருந்தா பாப்போம் கைஸ். சரி, சித்தப்பு பொங்கலுக்கு ட்ரிப்புன்னு ஆரம்பிச்சானே, அது என்ன ஏதாச்சும் அப்படியே அழகா கட் பண்ணி கேரிய ஆன் பண்ணிட்டோம்ல, திரும்பியும் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? டேய் இல்லடா, ஏதாச்சும் முடிவு பண்ணுங்கடா. நியூ இயருக்கு இல்லைன்னா டிசம்பர் மந்த் எப்ப வெளியே போவோம்டா, எங்கேயாச்சும் கடுப்பா இருக்குடா இங்க. டிசம்பர் மந்த் இந்த கிறிஸ்மஸ்லாம் வருது, டிசம்பர் 25 அந்த டைம்ல நிறைய லீவ் வருது. நீங்க போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் போயிட்டு வாங்கன்னு இல்ல, கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் ரொம்ப தூரம் டெஸ்டினேஷன்லாம் போறது இல்ல, கோயம்புத்தூர் வந்துருங்க எல்லாரும். கோயம்புத்தூர்ல வந்து ஊட்டி கோத்தகிரி அந்த மாதிரி போயிட்டு ஒரு ரெசார்ட் எடுத்துட்டு பசங்க ஒரு 10 பேர் வரோமா, கான்வகேஷன் மாதிரி வந்துட்டு ஒரு நைட்டு 2 டே ஆமா சரக போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நைட்டு 2 டே முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? இதே மாதிரி நான் வந்து விர்ச்சுவலா கனெக்ட் ஆகிறேன் கைஸ். பாரு போயிட்டு கால் பண்ணுங்க எனக்கு. நான் வந்து
விர்ச்சுவலா ஜாயின் பண்றேன். என்ன சொல்றீங்க? டேய் நம்ம என்னடா இப்ப என்ன இன்னும் 1 வருஷம்லாம் போச்சுன்னா ஆளாளுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அவன் எவனும் வரவே மாட்டானுங்க. சுபாஷ் எல்லாம் என்ன இப்ப பாரு, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருவான். சுபாஷ் எல்லாம் வரமாட்டான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம். நீங்க ரெடிங்களா? நானும் ரெடிக்கிறேன் சுபாஷ். அதுதான் நான் சொல்றேன். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டோம்னா அப்ப நம்ம போக முடியுமா சொல்லு? அதான்டா, நீங்க ரெடினா நானும் ரெடி. அதுதான். நீ எப்ப ஈரோடு எப்ப வர? இந்த மந்த் எண்டா? அடுத்த மண்டே. மண்டேவா? அதான் ஒரு 8 நாள் வந்துருவியா? சரி, வந்துட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சு திரும்பி அங்கேயே ரிட்டர்ன் ஆகும், கோவா போயிருவியா? எல்லாம் 1 மாசம் அங்கதான் இருப்பேன். அப்புறம் என்ன, அப்போ ஊட்டி ஏதாச்சும் உங்க ரெசார்ட் ஏதாச்சும் பார்ப்போம். நியூ இயர் டிசம்பர் மந்த், இந்த கிறிஸ்மஸ். நியூ இயர் தான், நியூ இயர் டைமே இல்ல, கிறிஸ்மஸ் அப்போ நிறைய லீவ் வரும். லிங்க் போடுறேன், லவ்ல வாங்க. என்ன லிங்க் கைஸ்? எங்க புரியல? ஸ்கிரிபிள். ஆமா, சுபாஷ் எப்படி கட் பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு வேற வழி தெரியல, அதான் சரி ஓகே வேற வழி இல்ல ஸ்கிரிபிளாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஓகேண்டா. இல்ல நீங்க பசங்க